சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய விபவாவதாரங்களையும் அர்ச்சாவதாரங்களையும் அனுபவித்த பெரியாழ்வார் எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை தெரிவிக்கும் முகமாக 2 திருமொழிகள் அருளிச் செய்தார். மரணத் தருவாயிலே இருக்கிற காலத்திலே படுகின்ற வேதனைகளை எல்லாம் சொல்லி பகவானுடைய திருநாமங்களை சொல்லிவிட்டால், நாம் அந்த நாமங்களை நம்முடைய வாயார சொல்லிவிட்டால் அந்த வேதனைகள் நமக்கு வராது, யமலோகத்தையும் நாம் தப்பிவிடலாம் என்று பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 5ஆம் திருமொழியிலே தெரிவித்தவர். 6ஆம் திருமொழியிலே அதுபோல உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று கூட அவசியமில்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய திருநாமத்தை வைத்து அதை வாயார அழைத்தாலே போதும், நீங்கள் நரக வேதனையை தப்பிவிடலாம் என்று இன்னும் ஒருபடி மேலே போய் தெரிவிக்கின்றார். அதிலே 7 பாசுரங்களை நாம் பார்த்தோம். 8வது பாசுரத்திலே ஒரு அரிய கருத்தை தெரிவிக்கின்றார். கண்ட பேரையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியெல்லாம் வைத்தீர்களானால் என்ன ஆகும்? அது 4 நாளிலே அவையெல்லாம் ஒளிமங்கி போய்விடும், மங்கி போய்விடும் என்று தெரிவிக்கின்றார். நாட்டு மானிடப் பேரிட்டால் நம்பும் பிம்புமெல்லாம் 4 நாளில் அழுங்கிப்போம். தாமரை கண்ணன் பேரிட்டழைத்த கால் நம்பிகால் நாரணன் தம்மண்டரகம்புகார். குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பொழுது எப்படி வைக்க வேண்டும் என்றால் பகவானுடைய திருநாமத்தை தான் வைக்க வேண்டும். ஆனால் அப்படி வைக்காமல் நம்பி பிம்பி என்று நாட்டுமானிட பேரிட்டால் என்று தெரிவிக்கின்றார். இந்த நம்பி என்கிறது தமிழிலே ஒரு சொல்லது. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பூர்ணன், எல்லாவற்றாலும் நிறைந்தவன் என்ற ஒரு கருத்தை உடையது அந்த நம்பி என்கிற சொல். ஆனால் அந்த பெயரை வைக்காதீர்கள் என்பது போலத்தான் பெரியாழ்வாருடைய சொல் அமைந்திருக்கிறது. அங்கே என்ன சொல்லாக்கம் எப்படி அமைந்திருக்கிறது? நம்பி பிம்பி என்று பெயரிட்டால். நம்பி என்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, ஆனால் இந்த பிம்பி என்கிற சொல்லுக்கு பொருள் ஒன்றும் கிடையாது. இந்த நம்பி என்ற சொல்லுக்கு அப்படி மோன இன்பத்திற்கு சேர நம்பி பிம்பின்னு சாதாரணமாக இதெல்லாம் உண்டா இல்லையோ? எங்கேனா போய் கடையில் போய் கூட ஒரு பொருளை கேட்கிறான், உப்பு இருக்கிறதா என்று கேட்டால் உப்பும் இல்லை பப்பும் இல்லை என்று ஒருத்தன் சொன்னால் அதில் என்ன பொருள் என்றால் 2வது சொல்லுக்கு அங்கே பொருள் கிடையாது. இருந்தாலும் அது சொல்லுகிற பொழுது சேர்த்தியாக சொல்லுவது. அதுபோலத்தான் இங்கேயும் பெரியாழ்வார் நம்பி பிம்பி என்று பெயரிட்டால் என்று தெரிவித்தார். அதில் இன்னொரு பொருள் கிடைப்பதாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் மிகவும் அற்புதமாக காட்டினார். என்ன காட்டினார்? பிம்பி என்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் இல்லையோ அதுபோலத்தான் நீங்கள் வைத்திருக்கிற நம்பி என்ற சொல்லுக்கும் பொருள் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆழ்வார் இப்படி ஒரு பொருளற்ற சொல்லையே தம்முடைய பாசுரத்திலே ஆழ்வார் பிரயோகம் பண்ணினார் என்று காட்டுகின்றார். பிம்பி என்கிற சொல்லு எப்படி வீண் ஒரு பொருளற்ற சொல்லோ அதுபோலத்தான் நீங்கள் வைத்திருக்கிற நம்பி என்று சொல்லும் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த நம்பி பிம்பி என்று அதெல்லாம் நாட்டு மானிட பெயர் என்றார். நாட்டிலே வழங்கப்படுகின்ற எவனோ ஒரு மனிதனுடைய பெயர். அந்த காலத்திலே அரசர்கள் எல்லாம் நம்பி என்கிற பெயரை வைத்துக் கொள்வார்கள் போல இருக்கிறது. அவனிடத்திலே பணம் காசு வாங்கி தானம் வாங்கியவர்கள் அவனுடைய பெயரையே குழந்தைக்கு வைக்கிற பொழுது அந்த பெயரைத்தானே வைப்பார்கள். அதனாலே தான் போலும் பெரியாழ்வாரும் நம்பி பிம்பி என்று அந்த சொல்லை எடுத்து சொன்னார். அப்படி நாட்டு மானிட பெயரிட்டால் கடைசியில என்ன ஆகும்? இந்த நம்பும் பிம்பும் எல்லாம் 4 நாளில் அழுங்கி போம்னு இந்த நம்பு பிம்பு என்ன அதே சொல்லையே மறுபடியும் சொல்லுகின்றார். இதெல்லாம் என்ன ஆகும்? 4 நாளிலே அவை அழுங்கி போகும் என்றால் அழுகி போகும் என்று கூட அர்த்தம் சொல்லிவிடலாம். 4 நாளில் அதெல்லாம் வீணா போய்விடும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனே அழியக்கூடியவன், அவனுடைய பெயரை உங்களுடைய பிள்ளைக்கு இட்டால் நீங்களும் கடைசியில் அழிந்து மண்ணோடு மண்ணாய் போய்விடப் போகிறீர்கள். ஆயினாலும் இப்படிப்பட்ட பெயரை எல்லாம் இடாதீர்கள் என்று தெரிவித்தார். அப்போ என்ன பெயரை இட வேண்டும் என்றால் செம்பெரும் தாமரை கண்ணன் பெயரிட்டு, நல்ல சிவந்த தாமரை கண்களை உடையவன் அல்லவா பகவான், அவனுடைய பெயரை இட்டு அழையுங்கள். புண்டரீகாட்சன் என்று அவனுக்கு பெயர் இருக்கிறது. புண்டரீகாட்சன் என்றோ தாமரை கண்ணன் என்றோ அப்படிப்பட்ட பெயர் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இட்டு அழையுங்கள். செம்பெரும் தாமரை கண்ணன் பெயரிட்டு அழைத்தக்கால்
நம்பிகாள் நாரணன் தம்மன்னை நரகம்புகாள். நீங்கள் நாரணனுடைய தம்மன்னை அவனுடைய அன்னையாகி அவள் நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த பாட்டிலே நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் என்றால், நம்பி என்கிறது ஒரு உயர்ந்த சொல்லுதானே. இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களிலேயே கூட ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியருக்கு பெரிய நம்பி என்று திருநாமம் இருந்தது. அதே போல ராமானுஜருக்கு திருமந்திரத்தை உபதேசித்தவர், சர்ம ஸ்லோகத்தை உபதேசித்தவர், அவருக்கு திருக்கோட்டியூர் நம்பி என்று திருநாமம். அதே போல ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொன்னவர், அவருக்கு திருமலை நம்பி என்று திருநாமம் என்று இப்படி ஆச்சாரியர்களிலேயே கூட சில பேர் நம்பி என்று வழங்கப்படுகிறார்களே. அப்போ பெரியாழ்வார் அந்த நம்பி என்கிற திருநாமத்தை, அப்படி பெயரை நீங்கள் வைக்காதீர்கள் என்று சொல்லுகிறாரே என்று நமக்கு சந்தேகம் எழலாம். இதில் நம்முடைய பெரியவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் என்னால், அப்படி அல்ல, அவர்களெல்லாம் நம்பி என்ற திருநாமத்தை கொண்டிருந்தார்கள் என்னால் அதையும் பகவானுடைய நாமமாக கொண்டு அவர்கள் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் திருக்குறுங்குடியிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுக்கே அவனுக்கு குறுங்குடி நம்பி என்று பெயர், அவனுக்கு அவன் பரிபூர்ணன் வடிவழகிய நம்பி என்றெல்லாம் எம்பெருமானுக்கு திருநாமம் உண்டு. ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமமாக நம்பி என்ற திருநாமத்தை வைத்தால் அதிலே குறையில்லை. அதனால்தான் பெரியாழ்வார் பாசுரத்தை அருளி செய்கின்ற பொழுதே நம்பி பிம்பி என்று பெயரிட்டால் என்று சொல்லாமல் நாட்டு மானிட பெயரிட்டால் என்றுதான் தெரிவித்திருக்கிறார். அதனால வெறும் நாட்டிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த பெயர் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே அந்த பெயரை இட்டால் என்று தெரிவித்தாரே தவிர, இதையே பகவானுடைய நாமமாக ஒருத்தன் மனதிலே வைத்து அந்த நம்ப பெயரை இட்டால் அதுல ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆகினாலே நாட்டு மானிட பெயராக நினைத்து இந்த நம்பி பிம்பி என்ற பெயரை இடக்கூடாது என்கிறார். அந்த கருத்தைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும் என்பதாக பெரியவர்களுடைய சமாதானம் அமைந்திருக்கிறது. மேலே அடுத்ததாக 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த குழந்தைக்கு எம்பெருமானுடைய திருநாமத்தை நீங்கள் வைத்துவிட்டால் ஆனந்த கூத்து ஆடலாம், உங்களுக்கு நிச்சயம் உயர்ந்த பேரு கிட்டும் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார். ஊத்தை குழியில் அமுதம்பாய்வது போல் உங்கள் மோத்திர பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு குழைத்து குணாலமாடி திருமினோ நார்த்தகு நாரணன் தம்மன் நரகம்புகா. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் ரொம்ப ஒரு தாழ்ந்த சொல்லைத்தான் உபயோகப்படுத்துகிறார். எதற்காகனா, நம்முடைய பிறவி என்கிறது எவ்வளவு அருவருப்பானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் என்கிறார். ஒரு அசுத்தமான குழி, அதிலே அமிர்தத்தை பாய்ச்சினால் அது என்ன ஆகும் என்றால், இப்படியும் சொல்லலாம், அந்த குழியினுடைய அசுத்தம் இந்த அமிர்தத்தாலே நீங்குகிறது என்று சொல்லலாம். அப்படி அன்றிக்கே இப்படியும் சொல்லலாம், அந்த அமிர்தமும் வீணாய் போகிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊத்தை குழியிலே, அசுத்தமான குழியிலே சேர்ந்தபடியினாலே இது வீணாய் போகிறது என்று இப்படியும் பொருள் சொல்லலாம். அதுபோல ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் என்றார். அதே போல ஊத்தை குழி என்னால் இந்த பிள்ளை என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் உங்கள் மூத்திர பிள்ளையை என்றார். உண்மையாக இந்த சரீரம் என்கிறது இப்படிப்பட்ட மல ஜலங்களாலே என்றோ நிறைந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளை இவன், அப்படிப்பட்ட பிள்ளை மூத்த பிள்ளையை இவன் முகில்வண்ணன் பெயரிட்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை இட வேண்டும். ஆஹா, ஊத்தை குழியிலே அமுதத்தை பாய்ச்சினால் அந்த குழியும் கூட அமிர்த குழியாக ஆகிவிடுவது போல இந்த மூத்திர பிள்ளைக்கும் கூட அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை இட்டால் அவன் உயர்ந்தவனாக ஆகிவிடுகிறான் என்ற கருத்திலே அப்படி என்ன பண்ண, பிள்ளையை முகில்வண்ணன் பெயரிட்டு என்று நீங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை இட்டுவிட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யலாம், கோத்து குழைத்து குணாலமாடி திரும்பினோ. நீங்கள் ஒருவருக்கொருவர் கையை கோத்து கொண்டு ஒருவரோருவர் குழைந்து கொண்டு குணால கூத்து என்பார்கள். குணால கூத்து என்றால் அப்படி ஆனந்தமாக ஆடுகிற ஒரு கூத்து, அந்த கூத்திற்குத்தான் குணாலை என்று பெயர். அப்படி கோத்து குழைத்து குணாலமாடி திரும்பினோ, நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த எம்பெருமானுடைய திருநாமம், அந்த திருநாமத்தையே இடுங்கள். இந்த முகில்வண்ணனான எம்பெருமான் அவனுடைய பெயரை உங்களுடைய குழந்தைக்கு இடுங்கள் என்று தெரிவிக்கின்றார். அதனால நாத்தகு நாரணன் தம்மன்னை, நாத்தகு நாரணனால் நம்முடைய நாவுக்கு தகுதியாயிருக்கிற நாரணன், அதாவது நாவுக்கு நாராயணன் என்கிற நாமம் தான் தகுதியான திருநாமமா. ஆயினாலே நம்முடைய நாவுக்கு தகுதியாயிருக்கக்கூடிய நாராயணன் என்கிற திருநாமத்தை உடையவன் அல்லவா, அவனுடைய தாயாராக ஒன்றோ இப்படி அந்த குழந்தைக்கு அவன் பெயரை இடுகிறவள் ஆகிவிடுகிறாள். ஆயினாலே அவள் நிச்சயம்
நரகம் புகாள் என்று தெரிவித்தார். இப்படி 9 பாசுரங்களிலே நமக்கு என்ன தெரிவித்தார்? இந்த பிறவி என்பது மிகவும் நிலையற்றது, அதிலேயும் மிகவும் அருவருப்பானது. இந்த சரீரம் என்கிறது மலமுடை ஊத்தை என்று இப்படியெல்லாம் மானிட சாதி என்றெல்லாம் சொல்லி இதை இன்னும் நீங்கள் இழிவாக ஆக்கிவிடாதீர்கள். பகவானுடைய திருநாமத்தை வைத்து இந்த என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரத்தை நீங்கள் போக்கிக் கொண்டு ஒரு உயர்ந்த ஒரு சரீரத்தை பரமபதத்திலே நீங்கள் போய் பெற வேண்டும் என்று ஆழ்வார் நமக்கு உபதேசித்தார். அப்படி உபதேசித்த இந்த 9 பாட்டு, அந்த பாட்டுகளுடைய பலனை இந்த 10வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வீரணிமால் திருநாமமே இடத்தேத்திய வீரணி தொல்புகழ் விட்டுசித்தன் விரித்தா ஓரணி வந்தமிழ் ஒன்பதோடன்னம் வல்லவர் ஏரணி வைகுந்தத்து எண்ணம் பேணி இருப்பனே. சீரணிமால் திருநாமமே இடத்தேத்திய. சீர் என்றால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். அந்த சீரணிமால் என்றால் தன்னுடைய கல்யாண குணங்களையே தனக்கு அலங்காரமாக உடையவனான பகவான். அந்த மால் அடியவர்களிடத்திலே அன்பு உடையவன். தன்னுடைய பெயரை தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தன் சொல்லிவிட்டானால் உடனே அவனிடத்திலே எம்பெருமான் எவ்வளவு அன்பை சொல்கின்றான். அப்படிப்பட்ட திருநாமமே தேத்தியவர் யார்? நமக்கு இடும்படி சொன்னவர் யார் என்றால் வீரணி தொல்புகழ் விட்டுசித்தன் என்று. விட்டுசித்தன் விஷ்ணுவை சித்தத்திலே உடையவர், தொன்மையான புகழை உடையவர். எப்பேற்பட்ட புகழ்? எம்பெருமானுக்கே யாராலே என்ன வந்து விடுகிறதோ என்று அஞ்சி அவனுக்கும் பல்லாண்டு பாடினவர். அப்படிப்பட்ட வீரணி தொல்புகழ் விட்டுசித்தன் அவர் அருளி செய்த திருமொழி இவை எப்படி கேட்டா, ஓரணி ஒண்டமிழ் 9ஓடு 1 இவை என்றார். 9ஓடு 1ம் வல்லவர், 9ஓடு 1ன்னு சொன்னார். ஏன் 9ஓடு 1ன்னா 9 பாசுரங்களிலே திருநாமத்தை வைக்கும்படி நமக்கு உபதேசித்தார். 10வது பாசுரத்திலே அதற்கு பலன் சொன்னார். அப்படிப்பட்ட இவர்கள் இந்த 10 பாசுரங்களை கற்பவர்கள் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணி இருப்பர் என்று, பரமபதத்திலே என்றும் நிலைத்திருக்க பெறுவர் என்று சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகின்றார் பெரியாழ்வார். மேலே தொடர்ந்து பெரியாழ்வாருடைய அனுபவமானது அச்சாவதாரங்களிலே செல்லுகிறது. அடுத்தபடியாக கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்ய தேசம், அதாவது தேவப்பிரயாகை என்கின்ற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை துதித்து அவர் அருளி செய்திருக்கிற திருமொழி, அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.